கடகராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி இருக்கிறதுலையே ஒரு பெரிய விசேஷமான பலன் யாருக்குன்னு கேட்டால் இந்த கடகராசி நண்பர்களுக்கு. என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். ஆதாயம் பெறக்கூடிய மதிப்பு, மரியாதை, பதவி உயர்வு, வியாபார வளர்ச்சி, படிப்பில் ஆர்வம், குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்பை தருகின்ற பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க எங்களுக்கு மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய், 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய், அவர் லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கார். இந்த டைம் உங்களுக்கு ஒரு சூப்பரான டைம். தந்தை மூலமாக ஆதாயம், தந்தை வழி சொத்துக்கள் ஆதாயம், தந்தையால் உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்திலிருந்து விடுதலை, தந்தையின் ஆரோக்கியத்தில் விடுதலை கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு பதவி லாபம், வியாபார லாபம், அறிவு லாபம், படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இப்பொழுது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் குழந்தைகளுடைய வளர்ச்சியும் அமோகமாக இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மருத்துவ தீர்வுகள் கிடைக்கும். சில குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா பாத்ரூமே போகாது, அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம். சில குழந்தைகளுக்கு வந்து பசிக்கவே பசிக்காது. இன்னும் சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், நாக்கில் வந்து இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்ச்சி இருக்கிறது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இல்லாமல் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறதுக்கும், அந்த குழந்தைங்க மேலும் நல்லபடியாக வளர்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதில் இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் மெடிசினலாக ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கும். மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட பிணக்கு விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார், அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, எதிர் வீட்டில் இருப்பாங்க, இல்லை மாடி வீட்டில் கீழ் வீட்டில் அண்ணன் தம்பி இருப்பாங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்க சார். என்ன பைத்தியக்காரத்தனே தெரில. அண்ணன் கூட பேசுகிறதுக்கும் தம்பி கூட பேசுகிறதுக்கும் உனக்கு இவ்வளோ ஈகோன்னா நீ எப்படி அடுத்தவன்ட்டெல்லாம் நல்லா இருப்ப? உன் கூட பிறந்தவன்ட்டே உன்னால் பேச முடியலன்னா இப்போ கடகராசிக்காரங்க கொஞ்சம் மாறக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. குறிப்பாக உங்களுடைய தொழில் ரீதியான டென்ஷன் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தார். அப்படியே ஒரு நெருப்பு மேலே உக்காந்த மாதிரி இருக்கீங்க. லிட்டரலாக சொல்லணும், உங்கள் சீட்டு கடையில் ஒரு ஒரு அப்படியே அடுப்பு கரியை போட்டு எரிய வச்சே அப்படி இருக்கும். நெருப்பில் வாட்டின மாதிரி இருந்தீங்க. இப்போ செவ்வாய் லாபஸ்தானத்துக்கு கேட்கலாம், சார் சனியின் பார்வையில், அவருக்கு தான் சனிக்கு தான் குரு பார்வை இருக்கேன். உங்களுக்கு மற்றொரு யோகாதிபதியான பாக்யாதிபதியான குரு உச்சமாக இருக்கார் லக்னத்திலேயே, ராசியிலேயே. இது உங்களுக்கு பெரிய வெற்றியை ஏற்படுத்தும், பெரிய லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு புதிய நட்புகளை உருவாக்கும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்களின் தவறுகளை திருத்தி உங்கள் சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் இருக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு அவமரியாதை ஏற்பட்டுட்டு இருந்தது, இப்போ திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னு தெரில சார். அப்படி பிடிப்பீங்க எல்லா லகானியும், எல்லாருடைய குடுமையும் உங்கள் கையில் வர அளவுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஒரு பெரிய மாற்றத்தை செய்யக்கூடிய வகையில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் வருமானம், செய்யக்கூடிய தொழிலில் வருமானம், பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தீஸ் 44 days இஸ் அ ஹெவன் ஃபார் யூ. ட்ரை டு யூட்டிலைஸ் இட். இதுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய முன்னோர்களை வழிபடுவதும் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் தவறாமல் செய்வது நல்லது. இந்த செவ்வாய் பயிற்சி வந்து 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி 2026 வருடம் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி பலத்திலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே எத்தனை நாள் இருக்காருன்னா 44 நாட்கள் இருக்கிறார். அதாவது ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். இந்த சனி பார்வை அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து ரிஷபராசிக்கு போகிறது, எதிரியோட வீட்டுக்கு போகிறது வந்து பவர் இல்லாமல் இருப்பார். அந்த எதிரியோட வீட்டுக்கு போகும் பொழுது சனியின் பார்வையில் இருப்பார். ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை. இந்த சனிக்கு வந்து பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன். ஒன்று, சனி வந்து நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறார், நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார். 2வது குருவின் வீட்டில் இருக்கார். 3வது குருவின் பார்வையில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெருசாக உலக அளவில் சண்டைகள் இருக்கிறதுக்கோ உயிர் சேதங்கள் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை.
பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான சில சங்கடங்கள் இருக்கும். இதில் எத்தனை நாள் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 20/6/2026 முதல் 2/8/2026 வரை கிட்டத்தட்ட 44 நாட்கள் இருக்கார். இந்த 44 நாட்களில் அவர்னால உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஏன் அப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கார். செவ்வாயின் 7ஆம் இடத்துல சனி இருந்து பார்த்தார்னா சமசப்தமாக பார்த்தா அதனுடைய பாதிப்பு வேறு. ஆனால் இப்போது சனி செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கெடுபலன்கள் பெருசாக இருக்காது. இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். இதில் உலக அளவில் சில புதிய பரிணாமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பரிணாமங்கள்னால் அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் சேஞ்ச். அதாவது உலக அளவில் இப்போ ஒரு குரூப் இந்த பக்கம் இருக்குது, ஏ சைடு பி சைடு இருக்குது. இப்போ அலைன்மெண்ட் ஆஃப் எப்படி மகாபாரதத்தில் சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் நட்டனோட மைதானத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுவார், சண்டை ஆரம்பிக்க போகிறது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம் அப்படின்னோடனே ஒரே ஒருத்தர் மட்டும் துரியோதன சைட்லேருந்து மாறினதாக ஒரு ஐதீகம் உண்டு. அது மாதிரி இப்போது நிறையா மாற்றங்கள் வரும். ஆனால் இதை யார் தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து, அதாவது பாரத தேசத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால் நிறையா மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. சண்டைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதங்களாக இந்த 1.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எங்கே அமரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ தொடர்பு கொண்டு பேசி தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.